ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த விண்வெளியில் எவ்வளவோ புரியாத மர்மங்கள் கொட்டி கிடக்குது. அதில் முக்கியமான ஒன்று தான் பிளாக் ஹோல் மற்றும் பிளாக் ஹோல் சிங்குலாரிட்டி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் ஜஸ்ட் ட்ரை இட். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்வெளியில் இருக்கிற பிளாக் ஹோல் அதுக்கு பக்கத்தில் வர எல்லா பொருளையும், அது மட்டும் இல்லாமல் அதை நோக்கி வர்ற எல்லா ஒளியையும் தனக்குள்ள இழுத்துக்கும். ஆனால் எப்படி அது லைட்டை கூட விடாமல் எல்லாத்தையும் தன் பக்கம் இழுத்துக்குதுன்னா அதுக்கு காரணம் அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். இதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ அதிகம்னா, ஒருவேளை நீங்கள் அதுக்குள்ளே குதிக்கிறீங்கன்னா உங்கள் கால் நீளமாக மாறுறத பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரெச் ஆகி ஒரு நூடுல்ஸ் மாதிரி மாறிடுவீங்க. இதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை எவ்வளோ மாற்றுதுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுன்னா, ஒரு ஸ்டார் ஸ்டேபிளாக இருக்கணும்னா அதோட ப்ரெஷரும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சேமாக இருக்கணும். அதாவது ப்ரெஷர் ஸ்பேஸை நோக்கியும் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஸ்டாரை நோக்கியும் இருக்கும். அந்த அமௌண்ட் சேமாக இருக்கணும். ஆனால் ஒரு ஸ்டார் லைட் ப்ரொடியூஸ் பண்ண அதோட எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணும். ஒரு காலகட்டத்தில் அதோட எல்லா எரிபொருளையும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ரெஷர் கம்மியாகும். அப்போது அந்த ஸ்டாரோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணும். அதனால அந்த ஸ்டாரோட சர்ஃபேஸ் பயங்கரமாக வெடித்து சதறும். இது 2 நியூட்ரான் ஸ்டார் சந்திக்கும் போதும் நடக்கும். இதை தான் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்ப்ளோஷனில் ஸ்டாரோட கோர் எதுவும் ஆகாது, சர்ஃபேஸ் தான் வெடிக்கும். ஸோ அந்த கோர் தான் பிளாக் ஹோலாக உருவாகுது. பிளாக் ஹோல் சிங்குலாரிட்டின்றது பிளாக் ஹோலோட சென்டரை குறிக்கும். அதாவது பிளாக் ஹோலோட மாஸ் இன்ஃபினிட்டி ஸ்மால் பாயிண்டில் கம்ப்ரஸ் ஆகிருக்கும். அண்ட் அந்த சென்டரில் ஆக்ட் ஆகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ அதிகம்னா, ஸ்பேஸ் டைமோட கோவே அங்கே இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். அண்ட் அங்கே நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸ் லாஸ், ஸ்பேஸ் அண்ட் டைம் லாஸ்லாம் பிரேக் ஆகும். அதாவது நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸ் அங்கே வேலை செய்யாது, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களோட ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.